தமிழக சட்டமன்றத்தில் தொகுதி சீராய்வு மறு சீராய்வு பற்றிய ஒரு விவாதம் எழுந்தது. அதில் பார்த்தீங்க என்றால் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. அதற்கப்புறம் தொகுதி மறு சீராய்வு செய்யும் பொழுது நமக்கு அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் இதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டப்பட்டது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கருத்தை தான் சொல்லியிருந்தாங்க. மறுசீராய்வு செய்யும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏற்ற மாதிரி மறுசீராய்வு செய்தா தென்னக மாநிலங்கள்ல எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. அது நிஜமாவே கவலைக்குரிய விஷயம் தான். ஏனென்றால் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் என்ற அந்த ஒரு விஷயத்துல தென் மாநிலங்கள்ல ஒரு ஸ்டெபிலைசேஷன் வந்திருக்கிறது. ஆனா எப்படி டிஎஃப்ஆர் சொல்லுவாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு ஒன்று இருக்கு. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கேரளா, தமிழ்நாடுல 0.6 0.7% தான். அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கும் கம்மி என்ற மாதிரி. அதுவே வட மாநிலங்கள்ல டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 3.5%. அதாவது 3 குழந்தைகளுக்கும் மேல ஒரு குடும்பத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் என்ற அந்த கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா தென்னக மாநிலங்களில் குறைவான பாப்புலேஷன் இருக்கிறதாகவும், அதனால அவங்களுடைய எண்ணிக்கை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது கம்மியா இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல கடந்த முறை டிஸ்கஷன் வரும்போது நம்முடைய இந்திய மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறார். அவர் பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாரு, எந்த மாநிலம் பயப்பட தேவையில்லை, அக்ராஸ் த போர்டு 50%, அதாவது எல்லாருக்குமே தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, யூபியா இருந்தாலும் சரி, பீகார், மகாராஷ்டிரா யாரா இருந்தாலும் சரி 50% அவங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூட்டப்படும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுதான் நமக்கு அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அதாவது நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு மாண்புமிகு பேரவை அப்படின்னு சொல்றோம். மாண்புமிகு பேரவைனா அந்த பேரவையில உட்காந்து நம்மளால ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்ல முடியாது. அந்த மாண்புமிகு பேரவையில மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா எல்லாருக்குமே 50% அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தி கொடுப்போம்னு தான் சொல்லி இருக்கிறாரு. அதை தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி 50% அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 40ல பாதி 20ன்றது கணக்குல பாத்தீங்கன்னா 59 எம்பிங்க வருவாங்க. 59 எம்பிங்க வந்தாங்கன்னா இந்த சட்டத்தோடய சேர்த்து இன்னொரு சட்ட மசோதா கொண்டு வராங்க. 33% மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எல்லா மன்றங்கள்லயும். அப்படி பாத்தீங்கன்னா 20 பேரு மகளிர் எம்பிக்கு வருவாங்க தமிழ்நாடுக்கு. நீங்க எம்பியை மட்டும் பார்க்காதீங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவையில் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 234 இன்னைக்கு இருக்கிறோம், பிளஸ் அதுல பாதி % 50% 117 எம்எல்ஏக்கள் அதிகமா வருவாங்க. அந்த 117 எம்எல்ஏக்களும் மகளிர் எம்எல்ஏக்களா இருப்பாங்க, மகளிர் சட்டமன்ற உறுப்பினர்களா இருப்பாங்க. ஏன்னா 1/3 அதானே அர்த்தம். அப்ப 351 எம்எல்ஏக்களும் அதுல 117 பெண் எம்எல்ஏக்களும் தமிழ்நாட்டில் வருவாங்கன்றதுதான் இதோட அர்த்தம். ஏன்னா டெல்லியில எது நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கும். டெல்லியில 50% அக்ராஸ் த போர்டு எல்லா மாநிலத்துக்கும் எம்பிக்கள் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டிலும் அதே போல 50% எல்லா எம்எல்ஏக்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்கன்றதா அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாங்க எல்லாம் இங்க இருக்கோம். நாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய தொகுதியில சராசரியா 2.5 லட்சம் பேரு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஆனா 0ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அது ஒரு 75,000-50,000 பேர்னா 3.25 லட்சம் பேர்ல இருந்து 3.5 லட்சம் பேர் நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி தான் இங்க வந்திருக்கிறோம். 3.5 லட்சம் பேருடைய குறைகளையும் நான் கேட்கணும், அவங்களுடைய குறைகளை நான் தீர்த்து வைக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. அதே போல பல ஊர்ல 5 லட்சம் பேர் இருப்பாங்க. பல ஊர்கள்ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் அந்த பகுதியில அந்த சட்டமன்ற தொகுதியில இருப்பாங்க. 5 லட்சம் பேருடைய குறைகளையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் அவங்க வேலை. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 350 400 கிராமங்கள் இருக்கிறது. நான் ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள் போய் உட்காந்து குறை கேட்டுனா கூட வருஷத்துக்கு அந்த கிராமத்துக்கு நான் ஒரு முறை தான் போக முடியும்.
இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கிராமத்துக்கு போக முடியும். அதனாலதான் அந்த குறை வரும் பாருங்க. ஒரு எலெக்ஷன்ல போய் கேட்கும் பொழுதும் நீங்க என்னம்மா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரீங்க, அடுத்த முறை ஏன் வரல, இப்ப திருப்பி ஓட்டு கேட்க தானே வரீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கிராமங்களையும் திருப்பி போய் நீங்க போய் எல்லா நாளும் கிராமங்கள் போயிருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஒரு கிராமத்துக்கு நம்மளால போக முடியும். தொடர்ந்து 365 நாள் போனா கூட. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தொகுதியில ஒரு கிராமத்துக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு முறை தானோ இல்ல மொத்தமாவே 5 வருடங்கள 2 முறை தான் போக முடியும். அப்போ உங்களுக்கு சேவை செய்கிற அந்த வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். யாரா ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ போய் பார்ப்பாங்க. அப்ப பாராளுமன்ற உறுப்பினருடைய கஷ்டத்தை பாருங்க. 6 சட்டமன்ற தொகுதி இல்ல 5 சட்டமன்ற தொகுதி இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் 25 லட்சம் அவர்களுடைய வாக்காளர்கள் அங்க உறுப்பினர்கள் இருப்பாங்க. எல்லாருடைய குறைகளே அந்த எம்பி தீர்த்து வைக்கணும். அவர்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும், ஆபீஸ் கட்டி கொடுக்கணும், இல்ல நிறைய விஷயங்கள். எம்பியோட வேலைன்னா வெறும் சட்டத்தை ஏற்றுவது மட்டுமே வேலை கிடையாது. நிறைய விஷயங்கள் எம்பிக்கள் செய்ய வேண்டி இருக்கும். அதனால இன்னைக்கு அதுவும் அதனாலதான் நிர்வாக வசதிக்காக இதை பிரிப்பது என்பது ரொம்ப நல்லது. ஒரு 5 லட்சம் பேருக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி வருவாங்க, ஒரு 2 லட்சம் பேருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை நிர்வாக வசதிக்காக இதை செய்யலாம். இப்ப சென்னை மாநகராட்சி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளவு பெருசா இருக்கு. அதனாலதான் தாம்பரம்னா ஆவடின்னு பிரிச்சாங்க இல்லையா? அப்படி பிரிக்கிறதுனால உங்களுக்கு மேயர் துணை மேயர் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக? இந்த வேலையெல்லாம் தங்குதடை இல்லாம நடக்கணும்ன்றது. அதனாலதான் இது மாதிரி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க. அதிகமான மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை தீர்ப்பார்கள் என்பதற்காக தான் இந்த தொகுதி சீரமைப்பு பண்றதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். குறிப்பாக ஆதரவு தெரிவிப்பது 33%. அதுல 117 பெண் எம்எல்ஏக்கள் வருவாங்க, 20 மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில இருந்து வருவாங்க என்ற காரணத்திற்காக தான் இந்த தொகுதி இந்த மறுசீராய்வு இந்த விஷயத்துக்கு நாங்க ஆதரவாக இருக்கிறோம். அதனாலதான் இந்த தீர்மானம் இப்ப அவசியம் இல்லை. ஏன்னா பிசினஸ் பத்தி பார்த்திருக்கோம். இப்ப பாராளுமன்றத்துல பிசினஸ் போட்டிருக்காங்க, பிசினஸ்ல அதை பத்தி எதுவுமே வரல. அதாவது இன்னைக்கு நாங்க அதை பற்றி பேச்சிருக்கோம், இல்ல நாளைக்கு அதை பற்றி பாராளுமன்றத்துல நாங்க விவாதிக்க போறோம் அப்படின்னு அந்த பிசினஸ்ல வரல. இந்த டீலிமிட்டேஷன் ஈக்குவல் பர்சன்டேஜ் எல்லா ஸ்டேட்ஸ் கொடுக்கும்போது அதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல பெஸ்டா செயல்பட்ட தமிழ்நாடு பிளஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சொல்லிட்டு சிஎம்ஓ அமைச்சர் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கூட நீங்க பாப்புலேஷனை பத்தி கவலை இல்ல. நீங்க 10 கோடி பேரா இருந்தாலும் 15 கோடி பேரா இருந்தாலும் உங்களுக்கு 50% 59 எம்பி தானே வர போறாங்க. இல்ல அப்படி அது நான் சொல்றதை கேளுங்க. எப்படின்னா பாப்புலேஷன் பேஸ்ட் படி பண்ணீங்கன்னா தான் கம்மியா வரும். நம்ம பாப்புலேஷன் பேஸே போலியே, அவங்கதான் 50% எல்லாருக்கும் ஏத்துறேன்றாங்களே. அப்ப 50%னா 39 டோட்டலா இல்ல. அது மாதிரி பண்ண முடியாது. நீங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் 50% ஏத்துவாங்க, அவ்வளவுதான். நீங்க 100 எம்பியா இருந்தா பிளஸ் 50%, 10 எம்பியா இருந்தா பிளஸ் 50%. நம்ம 39 எம்பியா இருக்கிறதுனால நமக்கு 50% அவ்வளவுதான். அவங்க 80 எம்பியா இருந்தா பிளஸ் 50% தான். நமக்கு சிக்கலா வரும் அப்படின்றதான மேம் கேள்வியே சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப யூபில 40 எம்பி எக்ஸ்ட்ரா ஆகும்போது நமக்கு 20 தானே கிடைக்கும். நம்ம இப்பயுமே அதே தானே, நம்ம 40 தான் இருக்கோம். இப்பயும் 40 தான் இருக்கிறோம். 40 தான், பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தான் இருக்கிறோம். யூபி இப்பயும் 80 தானே இருக்குது. இல்ல அதான் மேம் 80 இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பில்ல மெஜாரிட்டியா கொண்டு வரும்போது அவங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் மாநிலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இல்ல. இப்பயும் அதே தானே, இப்பயும் அதே தானே. அதுக்காக தான் ஃப்ரீஸ் இதுலயே வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த 20 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு டிமாண்ட் வந்து சொல்றாங்க. அடுத்த 20 அப்ப மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு உங்களுக்கு நமக்கு எம்பிக்கள் வேணும் தானே கேக்குறோம். மக்கள் பிரச்சனை ஆஞ்சில இன்னைக்கு 100 கோடி பேரு, 125 கோடி பேரு, 130 கோடி பேரு மக்கள் தொகை. இன்னைக்கு நீங்க அதே எம்பி தான் வச்சிருக்கீங்கன்னா அப்ப மக்கள் பிரச்சனை எத்தனை? ஒரு எம்பி எத்தனை பேரு? அதுதான் நாங்க சொல்றோம். 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா? இன்னைக்கு 100 பேரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தா 10 தான் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியால ஒரே டாக்டர் தான் 1 லட்சம் பேருக்கு மேல. அப்ப 10 இல்லையா? எப்படி அந்த அதே தானே இதுவும். மக்கள் தொகை பிரச்சனை
நீங்க மேற்கோள் காட்டி எம்பி நீங்க வைக்கிறத பத்தி வலியுறுத்துறீங்க. மக்கள் தொகை பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்ல வரோம். மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும், எம்பி எண்ணிக்கை கம்மியா இருக்கும், சர்வ் பண்ண முடியலங்கிறத நீங்க சொல்ல வந்தது. ஆனா அமெரிக்கால அந்த மாதிரி கிடையாது, 100 ஆண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அமைச்சர் உள்ளே பேசியிருந்தாரு. அமெரிக்கால இன்னைக்கும் வாக்குச்சீட்டு முறை தான் தெரியுமா? நம்மள மாதிரி இவிஎம் போல. அப்ப அமெரிக்கா ஃபாலோ பண்றதுனா நம்ம மேல மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு தான் போடும். அதனால அமெரிக்கா பண்றதெல்லாம் கரெக்ட்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல இல்லையா? அமைச்சர் சொல்றாரு. சொல்லட்டுங்க, அவர் சொல்லுங்க. PM வந்து தமிழ்நாட்டுல இருந்து குறிப்பா சவுத் இந்தியால இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நம்மளுடைய பிரதம மந்திரிகள் சவுத் இந்தியால இருந்து எத்தனையோ பேர் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டை வழி நடத்தி இருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர், முன்னாள் பாரத பிரதமர் PV நரசிம்மராவ் அவரு சவுத் இந்தியா தான். பிரதமர் தேவேகவுடா அவர்களும் சவுத் இந்தியா தான். மத்திய அமைச்சர் பேச்சு, அமித்ஷாவுடைய பேச்சை எந்த அளவுக்கு நம்புவது அப்படின்ட்டு அமைச்சர் வந்து அதையும் பேசியிருந்தாரு. நாங்க அதை தான் வன்மையா நாங்க கண்டிச்சோம். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தைய சட்டமன்றத்துல சொல்றாருன்னா அது அஷூரன்ஸ், அது அவர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி. அதை வந்து நம்ம பொய்யோ இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே போலதான் ஒரு உறுதிமொழிய பாராளுமன்றத்துல ஒரு அமைச்சர்கள் கொடுத்தாலும் இல்ல பிரதம மந்திரி கொடுத்தாலும் அதுதான் உறுதிமொழி. சேவை செய்யறது வந்து லோக்கல் கவர்மெண்ட் பார்க்க வேண்டியது, சட்டம் இயற்றுறது தான் நாடாளுமன்றத்தோட வேலைன்னு அமைச்சர் ஆதரவு. அதனாலதான் நாங்க சொல்றோம் இல்லையா, மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் பணி செய்ய தான் வந்திருக்கோம். அவங்க லைட் எரியலனாலும் கவுன்சிலரையும் கேட்பாங்க, எம்எல்ஏவும் கேட்பாங்க, எம்பியும் கேட்பாங்க. நாங்க செய்து கொடுக்க வேண்டியதான் எங்க வேலை. அதற்காக தான் நிர்வாக வசதிக்காக நிறைய பேர் எம்எல்ஏக்களாக இருந்தா இன்னும் நிறைய பேருடைய குறைகளே நம்ம அன்றாடம் கேட்டு தீர்த்து வைக்கலாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி.